எல்லாருக்கும் வணக்கங்க. அரைக்கீரை மசியல் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் வச்சுருக்குறேங்க. இது சட்டியில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. 5 நிமிஷமாக வெங்காயம் தக்காளி பாதி மஞ்சிருச்சுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது அரைக்கீரைங்க. இது அரைக்கட்டு கீரை நல்லா அலசிட்டு அது சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. வானலில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிறேங்க. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பூண்டு 4 பல் தட்டி வச்சுருக்கிறேங்க. இதை போட்டுக்கலாம். 5 வரமிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாம். நல்லா செவக்க வதக்கி கொட்டிடலாம். கீரை நல்லா வெந்துடுச்சுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். மைய கீரை மைய கடைஞ்சாச்சுங்க. இப்போ தாளிச்சதை எடுத்து கொட்டிக்கலாம். பாரம்பரிய அரைக்கீரை மசியல் தயார். நன்றிங்க. பால் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு காளான் வறுவல் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு வெங்காயம் கொஞ்சமாக நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கிறேன். இது போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேங்க பாத்திரத்தில். இதை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நான் ஒரு 200 கிராம் காளான் எடுத்துருக்குறேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். நீங்கள் காரம் சேர்த்து வேணுனாலும் இன்னும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வதங்கிச்சுங்க. காளான் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூளுங்க, வீட்டிலே அரைச்ச தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு கிளறிட்டு இறக்கிடலாங்க. கறி மசாலா பொடி இல்லைனாக்கா பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம் நல்லா பொடி பண்ணி போட்டுருங்க. உப்பு காரம் பார்த்துட்டு அடுப்பு நிறுத்திடலாங்க. தேங்காய் பால் சாதமும் காளான் வறுவலும் தயார். நன்றிங்க.